இந்த வாக்கு தத்தத்தை தியானித்து நான் ஆயத்தம் பண்ண செய்தியை சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீதிமொழி 21:31, ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த வசனத்தோடு சேர்ந்து 1 கொரிந்தியர் 15:57 வசனத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டை குறித்து தெளிவாய் சபையாருக்கு அறிவிக்கும்படி நான் ஆண்டவுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது எனக்கு கிடைத்த வார்த்தை அதுதான், இயர் ஆஃப் விக்டரி. அந்த வெற்றியின் ஆண்டு, ஜெயத்தின் ஆண்டு. இந்த வருஷம் மாத்திரம் இல்லை, தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். நான் எப்பொழுதும் தைரியமாக சொல்லுவேன், there is no failure for a Christian because there is no failure in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் தோல்வியே இருக்க முடியாது. அப்படியானால் ஒரு மெய் கிறிஸ்தவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. உடனே ஒருவேளை கேட்கலாம், மரணம் வந்தா அது தோல்வி இல்லையா? தோல்வி கிடையாது. வேத வசனம் தெரியாதனால இங்கே தோல்வி நினைக்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், கெயின். இந்த நல்ல சமாரியன் ஸ்தாபனத்தில் நான் 3வது தலைவர், பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் கிளாடி ஈஸ்வர்ராஜ், செகண்ட் பிரசிடென்ட் ஓவன் ராபர்ட்ஸ். கிளாடி ஈஸ்வர்ராஜ் மரிக்கும் பொழுது அவர் சொன்ன கடைசி வார்த்தை விக்ட்ரி, விக்ட்ரி, விக்ட்ரி. அது அவங்க மனைவியே என்கிட்ட சொன்னாங்க. அமெரிக்காவில் மரித்தார். அவர் மரிக்கும் பொழுது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை விக்ட்ரி, விக்ட்ரி, விக்ட்ரி. அப்படியானால் மரணம் கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு தோல்வியே கிடையாது. ஏன்னா இங்கே பெட்டர் பிளேஸ் தானே போக போகிறோம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியில் சொல்கிறார், வசனங்கள் எழுதியிருப்பாங்க சில வீட்டில், அந்த வசனம் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் எழுத மாட்டாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன் மாத்திரம் எழுதி போட்டிருக்காங்க. நாம் எழுதணுன்னா வசனத்தை கட் பண்ணக்கூடாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. இந்த பைபிள் தப்பாகவே இருக்க முடியாது, இதில் எந்த விதமான தவறு இருக்க முடியாது. மொழிபெயர்ப்பில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை அருமையானவர்களே குறைவற்றது. அருமையானவர்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாகிலும், வார்த்தையின் உறுப்பாகிலும், ஒரு புள்ளி கூட, ஒரு உறுப்பு கூட அது அழியாதது, மாறாதது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? இந்த வேத புஸ்தகம் வச்சிருக்கவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அநேகர் பைபிள் ஃபோன்லேயே தான் இருக்குன்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க, பரவாயில்ல. ஆனால் உங்களுடைய அன்பான ஆலோசனை, இந்த வேதத்தை சுமக்கிறதுக்கு வைக்கப்படவே கூடாது. ஃபோனில் பைபிள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய புஸ்தகத்தை, வேத புஸ்தகத்தை அருமையானவர்களை நம்ம சுமப்பது பெரிய பாக்கியம். If you carry the Bible when you are young, the Bible will carry you when you become old. இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் இளைஞனாக இருக்கும் பொழுது சுமந்தா, நீங்கள் முதிர்வதாகும் பொழுது இந்த வேத புஸ்தகம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது சில மொழிபெயர்ப்புகளை பார்த்தேன். The Lord will fight for you, you need only to be still. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, you need only to be still. இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆம்பிளிஃபைட் வெர்ஷனில் போட்டிருக்கு, you shall hold your peace and remain at rest. உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். Battle is the Lord's, victory is ours. இன்றைக்கு இந்த விக்டரின்னு சொல்லும் பொழுது, அந்த ஜெயம் என்று சொல்லும் பொழுது, இந்த 2 வார்த்தையும் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். A year of breakthrough and year of restoration. இந்த வெற்றியின் ஆண்டுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும்னா, பிரேக் த்ரூ, அது தமிழில் ஒரு சரியாக சொல்லட்டாலும் நான் கூகுளில் பார்த்து டிரான்ஸ்லேஷன் கேட்டேன். தமிழில் திருப்பு முனை அப்படின்னு போட்டிருக்கான். அதே போல் ரெஸ்டோரேஷன்னா ஆதி நிலை ஏகுதல், இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன்.
ரெஸ்டோரேஷன்னா இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன், பிரேக் த்ரூ. அந்த மீட்டிங்கில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ அப்படின்னு சொல்கிறோம்ல, இயர் ஆஃப் பிரேக் த்ரூ. இன்றைக்கி சிலர் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் கேட்கணும்னு நினைப்பாங்க. இந்த பைபிள் தான் உறுதியான தீர்க்க தரிசனம். இந்த உலகத்துக்கு நல்ல காலம் கிடையாது. இனி வரும் நாட்கள் கொடிய காலம், அருமையான பொல்லாத நாட்கள். நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அதனால உலகத்துக்கு ஒரு நல்ல காலம் கிடையாது. ஒருவேளை குடுகுடுப்பக்காரன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு காசுக்காக சொல்லலாம். ஆனால் அந்த வேத சில தீர்க்க தரிசன இதான் உறுதியான ஷோர் வேர்ட் ஆஃப் ப்ராஃபஸி, தேவத வசனம் தான். உலகத்துக்கு நல்ல காலம் கிடையாது. தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்றது கரெக்டாக சொல்லிக்கணும். எல்லாருக்கும் இல்லை, எல்லா நன்மைக்குன்னு சிலர் தங்களை திருப்திப்படுத்துக்கு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மைக்கு கிடையாது. இயேசுவிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு தான் எல்லா நன்மைக்கு நடக்கிறது. ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் டு தெம் தட் லவ் காட். தேவனை இயேசுவை நேசிக்கிறவர்களுக்கு தான் எல்லா நன்மைக்கு ஒழிய எல்லா நன்மைக்கே அப்படின்னு உலகத்தார் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைக்கு தான். அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டு, இயர் ஆஃப் திருப்பு முனையின் ஆண்டு, ஆதி நிலை அடைகிற ஆண்டு என்று நான் அறிக்கை செய்ய விரும்புகிறேன். ஆனால் அந்த வாக்கு தத்துவங்கள் சொல்லும் பொழுது ஏதோ வருஷத்துக்கு மாத்திரம் மாதத்துக்கு மாத்திரம் அதை லிமிட் பண்ணக்கூடாது. வேத வசனம் சொல்லுது அவருடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறது. அது என்றைக்கும் சொந்தம். அது அதே சமயத்தில் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. ஆண்டவர் ஒன்றை வாக்கு பண்ணினார்னா அதில் மாற்றமே இல்லை. அவர் மாறுகிறவர் அல்ல. அவர் எவ்வளவு வேணும் பொய் உரையாத தேவன். ஆபிரகாமுக்கு சொன்னதை எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல் அவருடைய ஜனங்கள் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே, புதிய ஏற்பாட்டின் கீழே நாம் இருக்கிற நமக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்க. அவர் மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சிலர் புதிய உடன்படிக்கையில் இருக்கோம், புதிய 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 ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டை நெக்லெக்ட் பண்ண முடியாது. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு பொருள். இந்த புதிய ஏற்பாட்டை பழைய ஏற்பாட்டை வாசித்தாலும் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நான் வாசிக்க வேண்டும். இந்த நான் விசுவாசிக்கிறேன், புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஆல் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஆர் கண்டிஷனல். ஏன்னா தேவன் மாறுகிறது இல்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் மாறாது, ஆண்டவரும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், தலைமுறை தலைமுறையாய் இது என்னுடைய நாமம், என்னுடைய பெயர், பிரஸ்தாபம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 16-18 வசனத்தில் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனால் குறிக்கிறவங்க எழுதுறவங்க எழுதிட்டு வீட்டில் தியானிச்சுருவங்க. அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கும், இந்த காரியத்தை ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. 12ஆம் அதிகாரத்திலே ப்ராமிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் ஏற்கனவே சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் திரும்ப அவர் சொல்லும் பொழுது, இந்த காரியத்தை நீ செய்தபடியால், ஈசாக்க பலி செலுத்தின பிறகு ஆதியாகமம் 22 சொல்வாரு, நீ இந்த காரியத்தை செய்தபடியால். 18ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கும், என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், செய்தபடியால், கீழ்ப்படிந்தபடியால். உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இது கிருபையின் காலம், நான் என்னையுமே செய்யலாம், எப்படியும் செய்யலாம், எதையும் சாப்பிடலாம், எப்படியும் வாழலாம் அப்படின்னா ஆண்டவர் அதுக்கு பொறுப்பல்ல. இன்னைக்கு அநேகர் தங்கள் சொந்த வழிகளில் நடந்துவிட்டு தேவனுடைய வசனத்தை மீறி, இயேசு
அந்த அருமையானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் மலைப்பிரசங்கம் ரொம்ப முக்கியமானது. அவர் வாக்குத்தத்தங்களோடு இந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லுவார், இந்த கற்பனைகள் யாதொன்றாகிலும் மீறி உபதேசிக்கிறவன் பரலோகத்தில் சிறியவன் எனப்படுவான், இந்த கற்பனைகள்லாம் கை கொண்டு போதிக்கிறவன் பெரியவன் எனப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கும். நான் சொல்லிய இந்த வார்த்தையிலும்படி செய்யாட்டா செய்தவன் கற்பாறையில் அஸ்திபாரம் போட்டவன், செய்யாதவன் மணலின் மூலம் அஸ்திபாரம் போட்டவன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி செய்யாம அவர் வாக்கு பண்ணியிருக்காரு எனக்கு நடந்துரும்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அவருடைய கற்பனை, அவருடைய வார்த்தை வாக்கு தத்துவம்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கும். இப்போ இந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்பதை உங்க எல்லாருக்கும் தெரியும். 7 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னது மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் நமக்காக யுத்தம் பண்ணுறார். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவர்கள். நான் ஒரு 7 ஆண்டவர் யுத்தம் பண்ண சம்பவத்தை மாத்திரம் நான் குறித்து வச்சேன். அது வசனம் சொல்கிறேன், வீட்டில் போய் வாசிச்சுக்கிடுங்க. அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் யுத்தம் பண்ணின காரியம் நிறைய இருக்கும். நான் ஒரு 7 மாத்திரம் செலக்ட் பண்ணேன். யாத்ராமத்தில் ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். யாத்ராமம் 14ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் வசனம் 25 வசனத்தில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த எகிப்தியர்கள் சொல்லுவாங்க, அவங்க இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து வந்து சிவந்த சமுத்திரத்துக்குள்ள அவர்களை பின்தொடர்ந்து அவங்க அந்த சிவந்த சமுத்திரம் பிளந்த உடனே அவங்க பின்னால் ஃபாலோ பண்ணுவாங்க பார்வோனும் சேனையும். அப்போ அங்கே எழுதப்பட்டிருக்கும், அந்த ரதங்களுடைய உருளைகள்லாம் என்ன செஞ்சாங்க, கலந்துருச்சாங்க. நீ யோசிச்சு பார்த்தா எப்படி கலந்துருக்கோம்? நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயரை சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் ஆங்கிலத்தில் தான் நான் விளங்குது, லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அருமையானவர்களே, தூதர்கள் கோடி தூதர்கள் இருக்கிறாங்க, அதான் சேனை. சேனை அதில் 3ல் 1 தான் லூசிபராகவும் பிசாசின் ஆவிகளை மாறிட்டாங்க, தூதனை சிருஷ்டிக்கப்பட்டவங்க. 3ல் 2 கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாங்க. என்ன நினைக்கிறேங்க, எப்படி அந்த ரதங்கள் உருளைகள்லாம், அந்த ரதத்துடைய உருளைகள்லாம் தன்னால் கலரும்? நான் அப்படி கற்பனை பண்ணேன், தேவதன் வந்து அப்படி போய் எடுத்து விட்டுருப்பான். அந்த அச்சு இருக்கும்ல, இந்த மாட்டு வண்டியில் பார்த்தாங்களா, அந்த வீல் கலராமல் இருக்க ஒன்று செய்யும், ஒரு இது இருக்கும். அதுபோல் அந்த ரதத்தில் உள்ள வெளியே வராமல் இருக்கிற அந்த இதை எடுத்து விட்டுருப்பான். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரவேலின் தேவன் நமக்கு ஒரு யுத்தம் பண்ணுறாருடா, திரும்பி ஓடிடுவோம். அவன் எகிப்தியரே சொல்கிறான், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுவார்? இஸ் வேஸ் ஆர் டிஃபரெண்ட். இதே மாதிரி தான் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அசீரிய ராஜா தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது எசேக்கியா ஜெபம் பண்ணான் தேவனை நோக்கி. அவர் ரொம்ப அற்பமாய் பேசுவான். அந்த அதிகாரத்தை பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பொழுது அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் ஒரு தூதனுக்கு கட்டளையிட்டாரு. எத்தனை பேர் செத்தாங்க? 1,00,000. அது படிச்சு அந்த ஒன்று எஸ்ஐயா 37 இருக்கு. ஒரு தூதன். அப்போ சேனைகளின் கர்த்தர்னா கோடி தூதர்களுடைய கர்த்தர். அவர் சொன்னா, அவர் சொல்படி செய்கிறவங்க தான் அவருடைய தூதர்கள். அதான் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறாருன்னா, அந்த ஊழியக்காரன்னா தூதர்களை தான் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து தேவனுடைய ஊழியக்காரர் நினைச்சிருவோம். அங்கே சொல்லப்பட்ட வசனம் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்கினா தூதர்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்ணார். ஒரு தூதனுக்கு சொன்னார், அவ்வளோதான். அவ்வளவு 1,85,000 பேரா செத்து போனாங்க. அவன் வந்தவன் திரும்ப போயிட்டான். அங்கே போய் கொலை செய்யப்பட்டான் செனகரி. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அருமையால் தாவீதுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். 1 சாமுவேல் 17:40 பல சம்பவத்தில் யுத்தம் பண்ணார். ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் குறித்து வச்சிருக்கிறேன். கர்த்தர் தாவீதுக்காக யுத்தம் பண்ணார். ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோற்று போலங்க. He was always victorious. காரணம் அவன் திறமையினால் அல்ல,
கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணதுனால. அல்லேலூயா. அந்த சிக்லாக் சம்பவத்தில் மாத்திரம் நான் குறித்து வச்சு அன்றைக்கி வாசித்து பார்த்தேன். கர்த்தர் யுத்தம் பண்ணார். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணதுனால தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். போன இடத்துலலாம் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார். அதே போல் யோனத்தான், சவுலுடைய மகன் யோனத்தானை குறித்து 1 சாமுவேலில் நான் வாசிப்போம். 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்கிறான், பெலிஸ்தருடைய பாளையத்தில் போவோம், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார். செஞ்சாரா? ஆண்டவர் அவன் விசுவாசத்தோட தன்னுடைய ஆயுததாரியோட போகும் பொழுது அவங்க பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எலிசாவுடைய வாழ்க்கையில் ஒரு 2 காரியத்தை நான் சொல்லும்படி அன்னைக்கு நான் தியானித்தேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலும் இருக்கும், 6ஆம் அதிகாரத்திலும் இருக்கும். 3ஆம் அதிகாரத்தில் மோவாபியர்கள் 3 ராஜாக்கள், யூத ராஜா, இஸ்ரேல் ராஜா, அந்த இந்த ஏதோம் ராஜா, 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க. யாருக்கு விரோதமாக? மோவாபியருக்கு விரோதமாய் போகும்பொழுது அங்கே தண்ணி இல்லாமல் போயிடும். அடுத்து பயங்கர அப்போ சொல்கிறாங்க, இந்த மோவாபியர் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம 3 ராஜாக்களையும் கொண்டு வந்துட்டாருன்னு குறை சொல்லும் பொழுது அங்கே ஒரு ராஜா, கர்த்தருக்கு பயப்படுற யூத ராஜா இருந்தான். அவன் யாராவது தீர்க்கதரிசிகளாக இருக்காங்களா அப்படின்னு சொன்ன பொழுது தீர்க்கதரிசி சொன்னான், அப்போ இஸ்ரேல் ராஜா அவன் கர்த்தருக்கு விரோதமாக இருந்ததுனால உன் முகத்தை பார்த்தா வந்திருக்கவே மாட்டேன், இந்த யூத ராஜாவுக்கு தான் வந்தேன்னு சொன்ன தீர்க்கதரிசி சொல்லுவான், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். எப்படி தருவார் தெரியாது. திரளான மோவாபிய சேனை அங்கே சூரிய வெளிச்சம் தண்ணியில் பட்ட உடனே அது ரத்தம் போல தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த மோவாபிய சேனை நினச்சாங்க, இவங்கெல்லாம் ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இவங்களை மேற்கொள்ள வரும் பொழுது இந்த 3 பேரும் சேர்ந்து அவங்களை மேற்கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். காற்றையும் காண மாட்டாங்க, மழையும் காண மாட்டாங்க, பள்ளத்தாக்களை வெட்டுங்க, தண்ணியில் நிரப்பப்படும் என்று சொன்ன பொழுது வெட்டுனாங்க. தண்ணி வந்தது மாத்திரம் இல்லை, அந்த தண்ணி வந்ததுனால தான் சூரிய வெளிச்சம் பட்ட பொழுது தண்ணி அது ரத்தம் போல இருந்துச்சு. கர்த்தர் பெரிய ஜெயத்தை கட்டி. இதெல்லாம் ஆண்டவர் யுத்தம் பண்ண சந்தர்ப்பங்கள். அருமையா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலையும் அங்கே ஆண்டவர் யுத்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படி வேத புஸ்தகத்தில் பல யுத்தங்களை பார்க்குறோம். கடைசியாக ஒரு யுத்தத்தை வச்சு தான் ஒரு பழைய ஏற்பாட்டை வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் அதை நான் பார்க்கும்படி விரும்புகிறேன். அது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உள்ள யுத்தம். அது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசபாத்துடைய சம்பவம். யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் 3 தேசத்தார், அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார், இந்த 3 தேசம் சேர்ந்து யோசபாத், யூதாவோட ராஜா யோசபாத்துக்கு விரோதமாக திரளானவர் ஜனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க விரோதமாக வந்தாங்க. அந்த சமயத்தில் அருமையான யோசபாத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். காரணம் என்ன? கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அருமையானவர்களே, அந்த யோசபாத் எதை செய்தானோ 7 குறிப்புகளை சொல்லியிருக்கேன். நீ அதான் நிபந்தனை. நீங்களும் நானும் கர்த்தர் ஜெயத்தின் ஆண்டு, விக்டரி ஆண்டு என்று, இயர் ஆஃப் பிரேக் த்ரூ, இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன்னா, இன்னைக்கு யோசபாத்துடைய வாழ்க்கையில் யோசபாத் செய்த காரியத்தை நம்ம செஞ்சால் போதும். நியூ டெஸ்டமென்ட் வெளிச்சத்தில் பழைய ஏற்பாட்டில் யுத்தம், அம்பு, ஈட்டி, அருமையானவர்களே பட்டயம், இதோட தான் யுத்தம் பண்ணாங்க. இது ஓல்ட் டெஸ்டமென்ட் பேட்டில். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்கிற பேட்டில் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய போராட்டம். அதைத்தான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அருமையான 10ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கும் பொழுது 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. அதோட நிற்படுத்தவில்லை, ஜெயம் உண்டு. அல்லேலூயா. இதான் நல்ல செய்தி. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு நாட்களில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லை. இந்த சத்தியம் தெரியாதனால தான் அநேகர் மாம்சத்தோடு போராடிட்டு இருக்காங்க. மனைவியோட, புருஷனோட, மாமனாரோட, மாமியாரோட, மனுஷனோட போராடிட்டு இருக்காங்க. எத்தனை அண்ணன் தம்பி பேசாமல் இருக்காங்க, அக்கா தங்கச்சி பேசாமல் இருக்கிறாங்க, மாம்சத்தோடு போராடிட்டு இருக்காங்க. என் வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் அறிந்து கொள்ளணும். உங்கள் போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு. சில வாசிக்கும்போது தப்பாக வாசிப்பாங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்லங்கிறத மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்லம்பாங்க. மாத்திரங்கிறது பைபிளில் இல்லை பாருங்க, சரியா பைபிள் வாசிக்காதனால. மாம்சத்தோடு ரத்தத்தோட போராட்டமே கிடையாது. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் நம்முடைய போராட்டம் பூரா ஆவிக்குரிய போராட்டம். அது எப்படி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது 4 தான் சொல்றாரு. சாத்தானுடைய அந்த ராஜ்யத்தை, துரைத்தனம், அதிகாரம், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவிகள். போராட்டம் உங்களுக்கு உண்டுன்னு பவுல் சொல்லலை, நமக்கு உண்டுன்ட்டார். இப்போ ஊழியக்காரருக்கு போராட்டம் இல்லைன்னு நினச்சிடாதங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுதே சொல்றாரு, நமக்கு உண்டு. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஆயுதங்கள், போர் ஆயுதங்கள்லாம் நான் சொன்னது போல ஈட்டி, அம்பு, அருமையாருடைய அரிவாள், இல்லாவிட்டால் பட்டயம், இது நிறைய இருக்கலாம், தண்டாயுதம், இப்படிலாம் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நியூ டெஸ்டமெண்ட்டில் இன்றைக்கு நம்ம போராடுகிற இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் தேவன் நமக்கு 7 ஆயுதத்தை கொடுத்துருக்காரு. இது தெரியணும், உங்கள் ஆயுதம் என்னன்னு தெரியணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு கிடையவே கிடையாது போராட்டம். இந்த ஆவிகளோடு தான். ஒரே வார்த்தையில் சொன்னால் சாத்தானோடு போராட்டம் உண்டு. அது ஆவிக்குரிய போராட்டம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்னா என்ன அர்த்தம்னா ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அறிவு இல்லைன்னா நீங்கள் தோற்றுக்கொண்டே இருப்பீர்கள். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் இந்த போராட்டத்தை டிசைன் பண்ணி சத்தியத்தை அறிந்து இந்த ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை புதிய ஏற்பாட்டில் விசுவாசிக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன ஆயுதங்களை வைத்திருக்கிறார் என்ற அறிவோடு சும்மா இருக்கணும்னா உன்னை சோம்பேறியாக இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறத மாத்திரம் செய்யணும். அதுதான் சும்மா இருப்பீர்கள். நீங்களாம் ஒன்றும் செய்யக்கூடாது. அதைத்தான் யோசபாத் வாழ்க்கையிலிருந்து ஒரு 7 குறிப்புகளை சொல்ல போகிறேன். இந்த ஆவிக்குரிய ஆயுதங்களையும் நான் அந்த 7 ஆயுதங்களை எபேசியர் 6 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். அருமையான அந்த 7 ஆயுதங்கள் இருக்குது. என்னென்ன வசனம் நீங்களே தேடி பார்த்து நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 போட்டிருக்கேன் பைபிள்லேயே. என் பைபிள்லேயே நான் போட்டிருக்கேன். எபேசியர் நிறுவத்தில் அந்த ஆவிக்குரிய ஆயுதங்கள். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பைபிள் இருந்தால் திருப்பி பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 6 அதிகாரம் 269 பக்கம் 10ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக வாசிச்சு பாருங்கள். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்த ஒரு தெளிவான பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். அதில் என்னெல்லாம் ஆயுதம் போட்டிருக்குன்னா, சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட் ஆஃப் த ட்ரூத், சத்தியம் என்கிற கச்சை, நீதி என்கிற மார்க் கவசம், ரைச்சியஸ்னஸ், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், லாயின்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில். நீதி என்னும் மார்க் கவசத்துக்கு பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அப்புறம் ஆயத்தம் என்கிற பாதரட்சை, சமாதானத்துக்குரிய சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஷூஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலா இந்த 7 ஆயுதம் சொன்னேன்ல, இதில் ரொம்ப முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலே விசுவாசம்ங்கிற கேடகம். எல்லாரும் வலது கையை சொல்லிச்சு தத்துவமாக என் பின்னால் சொல்லுங்க, விசுவாசம் என்னும் கேடகம். இந்த 7 ஆயுதத்தில் ரொம்ப முக்கியமான ஆயுதம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலா. அப்புறம் ரட்சன் நியமனும் தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அப்புறம் த ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய
ஆவியின் பட்டயம். 7வது ஜெபம்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் ஒரு தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணது ஞாபகம் இருக்கு, வில் ஆகிய ஜெபம். அந்த ஆயுதத்தில் பட்டயம், மார்க்கவசம் அப்படி இருக்க போல இந்த ஜெபத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாரு, வில் ஆகிய ஜெபம். ஏன்னா தூரத்துக்கு எய்ம் பண்ணி எய்யலாம் வில். இந்த ஆயுதத்தை அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணலாம். மதுரையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணா ஜெபம் கேட்கப்படுமா? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ சிருஷ்டிகர்த்தன், சர்வ அதிகாரம் உள்ளவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அப்போ இந்த 7 ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதை மறந்துடாதீங்க, வீட்டில் வாட்சி பார்த்துருங்க. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, கேடகம் எல்லாவற்றுக்கும் மேலே கேடகம் ஆகிய ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த் விசுவாசம், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், ஜெபமாகிய வில். இந்த ரட்சிப்பின் தலைச்சீரா இல்லைன்னா நீங்கள் போராட்டமே செய்ய முடியாது. வி ஆர் நாட் பார்ன் அகைன். ரட்சிப்புங்கிற அனுபவம் இல்லைன்னா இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. யாராவது இந்த புது வருஷ ஆராதனைக்கு வந்திருந்து என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நிச்சயம் இல்லைன்னா இப்பொழுது ரட்சிக்கப்படலாம். நவ் இஸ் த டைம் ஆஃப் சால்வேஷன். டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். நவ் இஸ் அக்செப்டட் டைம். யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க, இப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அடுத்த நாள் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை. வேதம் சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற எவனும், whosoever call upon the name of the Lord shall be saved. இயேசுவி நாமத்தை நோக்கி உண்மையா நீங்க கூப்பிட்டு, ஆண்டவரே நான் பாவி இந்த மணியை உள்ளத்தில் வாருன்னு ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. அவர் வரலன்னா அப்புறம் சொல்லுங்க. இப்பொழுது இன்றைய ரட்சணை நாள், இப்பொழுதே அனுக்கிற காலம். அப்போ ரட்சணியம்னு தலைச்சீரா இல்லைன்னா இந்த போராட்டத்தில் துவங்கவே முடியாது. இந்த யோசபாத் வாழ்க்கையிலிருந்து இந்த புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் வர வேண்டுமெண்டா 2 நாளாகமாக 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக வாசிங்க. நான் சொல்கிற பிரசங்கம் உங்களுக்கு ரொம்ப நல்ல தெளிவாக விளங்கும். அந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்லிட்டு ஒரு 7 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். அம்மோன் புத்திரரும், மோவாப் தேசத்தாரும், சேயீர் மலை தேசத்தாரும் 3 தேசம் இந்த யூத ராஜாவாகிய அந்த யோசபாத்துக்கு விரோதமாக வர்றாங்க. அப்பொழுது இவங்கெல்லாம் பயப்படுறாங்க, இவ்வளவு திரளான ஜனங்கள் வர்றாங்களே அப்படின்னு. யோசபாத் செய்த முதல் காரியம், கர்த்தரை தேடுவதற்கு, உபவாசத்தோடு தேடுவதற்கு அறிவித்தான். He sought the Lord with fasting. He sought the Lord in prayer. ஜெபத்தோட உபவாசத்தோட அவன் தேவனை தேடினான். அருமையான பிரேயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரேயர் இஸ் த விக்டரி. தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெபம் இல்லைன்னா நம்ம பாட்டு பாடுறோமா, ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம், ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் இல்லைன்னா அருமையான சகோதரனை சகோதரியை, ஜெபம்னு ஆண்டவர்கிட்ட பேசுறது, ஆண்டவரை முகத்தை பார்க்கறது. இந்த வருஷத்தில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தான். ஆனால் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். அல்ல அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை. 2வது அந்த சம்பவத்தை பார்த்ததுங்கன்னா, அந்த ஜெபிக்கும் பொழுது யோசபாத்தை சொல்கிறான், ஆபிரகாம் சந்ததிக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கலையா? அப்போ 2வது வெற்றிக்கு காரியம் அவசியமான ஒரு திறவுகோல். 2வது ஒரு குறிப்பு என்னன்னா, யூ மஸ்ட் நோ த வேர்ட் ஆஃப் காட். வேத வசனத்தை அறிந்திருக்கணும், வாக்கு தத்தத்தை அறிந்திருக்கணும். அல்லேலூயா. யூ மஸ்ட் நோ த ப்ராமிசஸ் ஆஃப் காட்.
வேதவசனம் தெரிஞ்சால் தானே வேதத்தில் உள்ள வாக்கு தத்துவம் தெரியும். ஆயிரமான வாக்கு தத்துவங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. நான் உதாரணம் பாருங்களேன், நான் என் மனைவியும் 1977 71 உசிலம்பட்டி ஊழியத்துக்கு வந்தோம். 77 தெபோராள் பிறந்தாள். அவள் ஒரு ப்ராமிஸ். அதிகாலை 3 மணிக்கு பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன். ஏசாயா 54 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அதில் பிள்ளைகள் எல்லாரும். இந்த ப்ராமிஸ் தெரிஞ்சதுனால தான் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் என் மனைவியும் கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணியிருக்கோம். போராட்டம் வரலன்னு சொல்லலை, எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, ஆனால் ஒன்றில் கூட தோற்று போல. அல்லேலூயா. யுத்தம் வந்துச்சு, ஆனால் யுத்தத்தில் தோற்று போகல. காரணம் அவருடைய வார்த்தை, வாக்கு தத்தம் தெரியுது. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெருசாக இருக்கும். எல்லாரும் எடுத்திருக்கிறது போல் எங்களுக்கு 7 பிள்ளைகள், 14 பேர பிள்ளைகள். தேவ கிருபையினால், அந்த வசனத்தை அறிந்ததுனால. பாஸ்டர் கிளாடி இன்னைக்கு சூப்பர் பிரசங்கம் பண்ணார். அவர் எப்போவுமே நல்லா ஆயத்தம் பண்ணி திருஷ்டாந்தம் 12 கல்லை கொண்டு வச்சுட்டார். பார்த்துங்களா, நீங்கள் மறப்பங்களா? நன்றி சொல்லுறதுக்கு மறக்க முடியாது. அருமையானவர்களே, அவர் அமெரிக்கா படிக்க போகும்போது அவராக தான் முயற்சி பண்ணி கிரைஸ்ட் ஸ்டீஃபன் அணைய நினச்சாங்க. பாஸ்டர் எதையோ எங்கேயோ யாரோ பிடிச்சி ஃபாரினரை பிடிச்சி அனுப்பிச்சார். நான் ஒருத்தரையும் பிடிக்கல, ஒருத்தர் எனக்கு தெரியாது. அவரே சேர்ந்த சர்ச் பண்ணி ஆன்லைனில் பார்த்து அப்ளை பண்ணி கிரைஸ்ட் ஃபார் நேஷனுக்கு போனார். அங்கே படித்து முடித்து அங்கே 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறம் இன்னும் ரீஜென்ட் யூனிவர்சிட்டிக்கு போனார். இங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்பு, அங்கே ரூபா கட்டினா தான் அங்கே படிக்க முடியும். டாக்டரேட் பண்ணி அருமையானவர்களே அது படிப்பதுக்காக அதிக படிப்புக்கு அங்கே போனார். அங்கே வாடகை கொடுக்க முடியல. 2 பிள்ளைகள் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 2 பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, 2 பிள்ளைகளும் பிறந்துட்டாங்க. அப்போ காலி பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம ஃப்ரீயாக மினிஸ்ட்ரி ட்ரைனிங் கொடுக்குறோம், சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து. அமெரிக்காவில் ரூபா கட்டலைன்னா வீட்டை வக்கேட் பண்ணிடுறோம், ஹாஸ்டலில். எப்படி இருக்கும் எங்களுக்கு பெற்றோருக்கு? ஆனால் அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். எந்த கஷ்டமும் என்ன இதையும் யார்கிட்டையும் எப்பவும் சொல்ல மாட்டார். ஆனாலும் எங்களுக்கு தெரிய வந்த பொழுது அப்புறம் அந்த வாக்கு தத்துவம், கர்த்தருக்கு பயப்படுறவருக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இந்த ப்ராமிஸ் தான் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் ஐயோ பிள்ளைகள் காலி பண்ண சொல்லிட்டாங்களே, 2 பிள்ளைகளோட எங்கே போவாங்க? அவங்க ஃபீஸ் கட்ட முடியலன்னா என்ன செய்கிறது? கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அந்த ப்ராமிஸ் கிடைச்சது. அந்த வசனத்தை பிடிச்சி தைரியம் ஆகணும். ஆண்டவர் அற்புதமாய் அங்கே உள்ளவங்க சில உதவி செய்ய வச்சார். ஒரு டொயோட்டா கொரோலா காரை எங்கள் உறவினர் ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய் சொன்னார். கடைசி வரைக்கும் அவர் யூஸ் பண்ணிட்டு பிறகு ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்துட்டார் யாருக்கும். ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர் வசனம் உண்மையுள்ளது. அப்போ நீங்கள் இந்த போராட்டத்தில் இந்த உலகத்தில் போராட்டம் உண்டு, போராட்டம் இல்லைன்னு நான் சொல்லலை. உபத்திரவம் உண்டு, உபத்திரமே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன உபத்திரமே கிடையாது நினைக்காதுங்க. இயேசுவே சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, அதோட நிப்பாட்டலை. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவ பிள்ளை, உங்களுக்கு எனக்கு தைரியம் என்னன்னா, உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்காரு. ஆயினால் நமக்கு ஜெயம் உண்டு, போராட்டம் உண்டு, தோல்வி கிடையாது, ஜெயம் உண்டு. வசனத்தை அறிஞ்சிருக்கணும், வாக்கு தத்துவத்தை அறிந்திருக்கணும். யோசபாத் வாக்கு அந்த ஜெபத்திலே பார்த்தாங்கன்னா வாக்கு தத்துவங்களை வச்சு தான் ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் அதான் பிடி, ஜெபத்தில் எதை வச்சு பிடிக்க முடியும்? ஹோல்டு. இப்படி சொல்லியிருக்கிறீரே, ஆபத்து காலத்தை என்ன நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீரே. ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸை பிடிக்கிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் காட் இஸ் பவுண்ட் டு ஹிஸ் ப்ராமிஸ். அவர் ப்ராமிஸ் கீப்பிங் மாத்திரம் இல்லை, ஹி இஸ் பவுண்ட் டு ஹிஸ் ப்ராமிஸ். அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திருந்ததை பார்க்கவில்லைன்னு சங்கீதக்காரர் சொல்ற ப்ராமிஸ். நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுவதில்லை. அநேகருக்கு கவலை, என்னை பற்றி கவலை இல்லைங்க, என் பிள்ளைகளை பற்றி தான் கவலை. உங்கள் பிள்ளைகளை குறித்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, உங்கள் சந்ததியை குறித்து பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நீதிமானுடைய சந்ததி கைவிடப்படுவது இல்லை. நீதிமானுடைய சந்ததியோடு தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பெரிய வெளிப்பாடு இருந்தால்
அப்போ வசனம் தெரிஞ்சாதானே. இந்த வேத புஸ்தகத்தை எப்படியாவது ஒரு பல தீர்மானங்களை பண்ணுவாங்க. இவன் அன்பான ஒரு வேண்டுகோள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் நீங்கள் ஒரு முறையாவது இந்த வருஷத்தில் வாசிச்சு முடிங்க. சிலர் 10 முறை வாசிக்கிறாங்க. சுசி பிரபாகரதாசன் ஒரு இவாஞ்சலிஸ்ட் சொல்லுவார், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 70 அதிகாரம் 100 அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு நீங்கள் 5 அதிகாரம் வாசித்த போது பைபிளை முடிச்சிடலாம். முழு பைபிளையும் அதுக்கு தான் அந்த அட்டவணை கொடுக்க போகிறோம், உங்கள் எல்லாருக்கும் கொடுப்போம். இதை மாதிரி ஃப்ரீ வாங்கிட்டு வந்து பைபிளில் வச்சு இது வாசிக்க வாசிக்க மார்க் பண்ணுங்க. வசனம் தெரிஞ்சாதாங்க இந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்போ நான்லாம் நிற்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நடக்கிறேன்னா வசனம். ஆபகுக்கில் வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய பலன், அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களை நடக்க பண்ணுகிறார். நான் பெரிய ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் 5 வருஷத்துக்கு முன்னால் நடக்க முடியாமல் முட்டு வழியில் போனேன். எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு நீ ரீப்ளேஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு நடக்க முடியாமல் போயிடும். முதல்ல ஒரு நீ ரீப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் அடுத்த நீ ரீப்ளேஸ் பண்ணணும். அன்னையிலேருந்து 5 வருஷமாக இந்த வசனத்தை சொல்லி தான் உலகம் முழுதும் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கேன், நடந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் ஏறும் பொழுது, மேடு பள்ள இருக்கும் பொழுது யாராவது தோலை பிடிச்சிக்கிட்டோம், அவ்வளோதான். நான் நடக்கிறது இருக்குது எப்படி தெரியுமா? கிருபையினால் இருக்கிறேன். காலையில் எதிர்ச்ச உடனே அந்த வசனம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. முடியாதுன்னு சொல்லிட்டு தான் முடியாது. அல்லேலூயா. அப்போ வசனம் தெரியும். யோசபாத் வெற்றி அடைஞ்ச காரணம், he knew the scriptures, he knew the promises of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், எல்லா வாக்குத்தத்தமும் எல்லா தேவப்பிள்ளையும் ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்களை எல்லாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் சொந்தம். 3வது யோசபாத்துடைய வாழ்க்கையில் 7 பாயிண்ட் சீக்கிரம் சொல்லிடுறேன். குடும்பமாக புருஷன், மனைவி, பிள்ளைகள், ராஜா எல்லாரும் குடும்பமாக தேடினாங்க. பிரச்சனை வந்த பொழுது ஆலயத்தில் தான் ஆரம்பித்தாங்க. கர்த்தரை தேடுறதுக்கு எங்கே போய் தேடினாங்க? படித்து பாருங்க, தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நான் அன்பாக சொல்கிறேன், நீங்கள் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. ஜெயம் வரணும்னா நீங்கள் சபை கூடி வருதலை விடக்கூடாது. அங்கே ஆண்டவர் பேசுகிறார், தேவனுடைய வார்த்தை வரும். அந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது தான் அங்கே கர்த்தர் யகாசியேல் என்ற தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் வந்துச்சு. யூதா ஜனங்களே பயப்படாதிருங்கள், யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் பயப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதனாலே நீங்கள் நாளைக்கு நீங்கள் அவருக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். இந்த செய்தி எங்கே வந்துச்சு? தேவனுடைய ஆலயத்தில் அவர் முகத்தை தேடின பொழுது வந்துச்சு. இன்றைக்கி சபைக்கு வராமல் இருந்தால் இன்றைக்கி எத்தனையோ பேர் பின்மாறி போயிருப்பாங்க தெரியுமா? ஆண்டோடைய வார்த்தை நமக்கு நேரம் வரலைன்னா நம்ம சோர்ந்து போயிடுவாங்க. நான் எனக்கு சேர்த்து சொல்கிறேன், தீர்க்க தரிசன வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப விசுவாசிகள் வீட்டில் விசிட் பண்ணும் பொழுது விசுவாசிகள் சொல்லுவாங்க, கர்த்தர் இந்த வசனத்து மூலமாக பேசினார் பாஸ்டர். நான் அதுதான் கேட்பேன், கர்த்தர் உங்களோட பேசினாரா? எந்த காலத்தை பேசினார்? சேக் ராபர்ட் வருஷம் பொழுது பேசினார், பாஸ்டர் கிளாடி பிரசங்கம் பண்ணும் பொழுது பேசினார். இங்கே இருக்கிற உண்மையாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா டவர் ஆராதனையிலே, கேட் ஆஃப் ஹெவன் ஆராதனையிலையோ, சிட்டி சர்ச் ஆராதனையிலையோ நான் ஆராதனைக்கு போனது எனக்கு என்னோட ஆண்டவர் பல முறை பேசியிருக்காரு, சில முறையோட பேசியிருக்காரு, என்னோட ஆண்டவர் பேசியிருக்காருன்னு சொல்கிறவங்க மாத்திரம் நல்ல வலதுகை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நூற்றுக்கணக்கான சாட்சிகளுக்கு இருக்காங்க. அதனால் கர்த்தரை தேடுனா ஞாயிற்றுக்கிழமையில் நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், ஆண்டவர் எப்போ வர்றாருன்னு தெரியாது. நியாயமான காரணம் இல்லாமல் சபை கூடுதலை வரலன்னா கர்த்தர் வந்தால் யூ மே மிஸ், யூ வில் பி மிஸ்ஸிங். நீங்கள் கைவிடப்பட்டாலும் படலான்னு சொல்லுவேன். அவ்வளோ முக்கியம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார், நம்ம நேசிக்கிறார். இங்கே அங்கே ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் தேடினாங்க, குடும்பமாக தேடினாங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் குடும்ப ஜெபம் இல்லாதவங்க, கூரை அந்த காலத்தில் பக்தர்கள் சொல்லி வச்சாங்க, அவங்களாம் பரிசுத்தவான்கள். அந்த கீர்த்தனை பாமாலெல்லாம் பாடினவங்கெல்லாம் ரட்சிப்பு அனுபவத்தோடு எழுதி வச்சுருக்காங்கங்க. அந்த பாடலாம் அனுபவம் இல்லாமல் பாடலை, அவங்க அனுபவத்தோடு சொன்னாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு
நம்ம பெந்தேகோஸ்து ஆளுக்கு என்ன சொல்றது, பைபிள் அப்படி வசனம் இருக்கான்னு கேட்குறாங்க. குடும்ப ஜெபம் இல்லைன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அர்த்தம். ஐயா, நீங்கள் குடும்பமாக ஜெபி, ஒரு மனமா ஒற்றுமையா நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்கள் குடும்பத்தில் பாதுகாப்பு இல்லை. குடும்ப ஜெபம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஒருமனம். சேக்கராப்பட்டா தான் பாடினார்ல, அந்த பாட்டில் ஒரு சரணம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அதாவது ஒரு மனம் ஒற்றுமை குடும்பமா, கணவன் மனைவி பிள்ளைகள். இப்போ நாங்கள்லாம் எனக்கும் 7 பிள்ளைகள், 5 பிள்ளைகள் மதுரையில் இருக்கிறாங்க, 10 பேர பிள்ளைகள் மதுரையில் இருக்கிறாங்க. 27ஆம் தேதி நாங்கள்லாம் கூடி நன்றி சொன்னோம். மாதத்துக்கு ஒரு முறையாவது கூடி ஒரு பிள்ளை வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு. சில சமயம் முடியாமல் போகுது, பிரயாசப்படுறோம். இந்த 2023 தொடர்ந்து செய்ய போகிறோம், செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு குடும்பத்தில் ஐக்கியம், ஒரு மனம், ஒற்றுமை இருக்கும். அல்லேலூயா. ஒன்று குடும்பம். யோசபாத் அங்கே பாருங்க, சிறு பிள்ளைகளும் வந்தாங்களாம். ஹோல் ஃபேமிலி தே ஸ்டுட் பிஃபோர் த லார்ட். கர்த்தருக்கு முன்பாக நின்னாங்க குடும்பமா, ஸ்திரீ புருஷர் எல்லாம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு விஜயத்தின் மேலே ஜெயம் வரணும்னா குடும்பமாக நில்லுங்க. அல்லேலூயா. சிலர் பாருங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூட கூட ஐக்கியம் இல்லை. என்ன உலகத்தில் வடமொழி சொல்லுவாங்க, blessed is the man who have many friends. இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களும் தேவை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஐக்கியம் தேவை. சொத்து போனால் போட்டும், பரலோகத்துக்கு வந்தால் போதும், எடுத்துக்கிட்டோம் அவங்க. அருமையான உங்களுக்கு குடும்பத்தில் ஐக்கியம் தேவை. அதனால தான் இந்த சாக் ராபர்ட் அந்த பாட்டை பாடினாரு. கிட்டத்தட்ட 1,00,000 பேர் யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. அநேகர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்குன்னு. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோமா? ஒரு மனமாய் ஒற்றுமையாய் ஒன்றாக ஓடிடுவோம், கணவன் மனைவி பிள்ளைகள் உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஒரு மனமாய் ஒற்றுமையாய் ஒன்றாக ஓடிடுவோம், உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்திடுவோம். 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. அர்ப்பணிக்கின்றோ முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோ முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அவர் சந்ததி எனப்படும். அர்ப்பணிக்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அப்போ முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக அர்ப்பணிக்கிறோ முழு குடும்பமாக நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கீங்களோ இல்லையோ, நல்லவன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வச்சு போகிறான், தப்பு இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி அவங்க ஆண்டவருடைய சந்ததியாக இருந்தால் தான் உங்களுக்கு வெற்றி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம். யோசுவா போல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். உங்கள் பிள்ளைகள்லாம் சும்மா தற்செயலாக வந்துடலங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அற்புதங்களாகவும் அடையாளங்களாக இருக்கிறோம். குடும்பமாக அர்ப்பணிப்போம்.
குடும்பமாக யோசபாத் கர்த்தரை தேடினார் ஜனங்கள் எல்லாரும். அடுத்து மாத்திரம் இல்லை, அவசரப்பட்டு ஒன்றும் செய்யலை. இந்த யோசபாத் வாழ்க்கையில் 4வது குறிப்பு, மற்ற குறிப்பு சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு வார்த்தையில். அவசரப்பட்டு ஒன்றுமே செய்யலை, கர்த்தரே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என் கண்களுமே நோக்கி இருக்கிறதப்பா, எங்களுக்கு என்ன செய்யணும்னு அந்த ஜெபத்தை படித்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோசபாத் ஜெபம். இந்த ஏராளமான ஜனத்துக்குமான் இருக்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. அந்த வீட்டில் போய் படித்து பாருங்களேன். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, போராட்டத்தில் நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்தா அவர் உங்களுக்கு தனி தெளிவாக டைரக்ஷனை கொடுப்பார். எகாசியல் மூலமாக அந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சு, நாளைக்கு புறப்பட்டு போங்கள். பொறுமை. அடுத்தபடி 5வது எக்ஸாக்ட் ஒபீடியன்ஸ் டு த வாய்ஸ் ஆஃப் காட். சரியான கீழ்ப்படிதல். எக்ஸாக்ட் ஒபீடியன்ஸ், இம்மீடியட் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் சொல்லிட்டாரு, தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடனடியாக கீழ்ப்படிங்க, அப்படியே கீழ்ப்படிங்க. நாளைக்கு புறப்படுங்கன்னு சொல்லும் பொழுது யோசபாத் நாளை கழித்து புறப்படலை, அதை பார்க்கணும். நாளைக்கு புறப்படுங்கள், இந்த ரூட்டில் போங்க, சிஸ் மேட்டு வழியாக அவங்க வருவாங்க, நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு இருட்டோடைய புறப்பட்டாங்களாம். அதில் இன்னைக்கு வாசிச்சுட்டு இருந்த இந்த போர்ஷனை இருட்டோட புறப்பட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆண்டவருடைய வார்த்தையின்படி புறப்பட்டாங்க. அவங்க ஆலோசனை பண்ணாங்க. யோசபாத்துக்கு ஆண்டவர் கைட் பண்ணார். பாடல்களை முன்னால் நிப்பாட்ட வச்சு, அவங்க தான் ஃப்ரண்ட் ரோ, யுத்தத்துக்கு போகிறதில்ல. அங்கே பைபிள் எழுதப்பட்டிருக்கும், அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி யுத்தம் பண்ணாரு? 3 தேசத்தார் வந்தாங்க, அம்மோனியரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும். இந்த அம்மோனியரும் மோவாபியரும் சேர்ந்து சேயீர் மலை தேசத்தாரை வெட்டிட்டாங்க. 3 பேர் சேர்ந்து தான் வந்தாங்க. இந்த 2 பேர் சேர்ந்து அவங்கள சேயீர் மலை தேசத்தாரை காலி பண்ணாங்க. அதோட நினைச்சா ஒருத்தர் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மோன் மோவாவை வெட்ட, அம்மோனை வெட்ட, எல்லாம் பிரேதங்களை விழுந்து கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இவங்க பட்டயத்தினால ஈட்டினால யுத்தம் பண்ணல, யுத்தம் கர்த்தருடையது என்றதை நிரூபிச்சு காமிச்சாரு. எப்போ? ஆண்டவருடைய வார்த்தையின்படி துதி செய்ய தொடங்கின பொழுது. அதான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அழகாக பாடியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும் பொழுது துதியை விட்டுறாதங்க, ஜெபத்தையும் விட்டுறாதங்க, துதியை விட்டுறாதங்க. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. யாருக்கு அந்த பாட்டு மறந்துட்டுங்களா? துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கொஞ்சம் வலது கை உயர்த்தி வாயை திறந்து பாடுங்களேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் ஆகாது ஒன்றும் இல்லைங்க. Nothing is impossible with God. Our God, my God. என்னுடைய தேவன், நம்முடைய தேவனால முடியாது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வர்ற ப்ரொமோஷனை இந்த 2023 யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபாரினுக்கு படிக்க போவதை யாரும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸை ஓஹோன்னு ஆசீர்வதிக்கிறத எந்த வெள்ளி சூனிய மந்திரம் வச்சு அதை ஸ்டாப் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை ப்ராஸ்பர் பண்ணும் பொழுது உலக மனுஷருக்கு பொறாமை. அல்லேலியாட்ட ஒரு ஊழியக்காரர் தீர்க்கதரிசி சொன்னார், எங்கள் குடும்பத்துக்கு உரமாக எங்களுக்கு உரமாக வெள்ளி சூனியம் வச்சாங்களாம், ஒன்றும் பலிக்கலை. இப்போ அல்லேலியா டவரில் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு ஏன்னா ஆண்டவர் வாக்கு பண்ணதை விசுவாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோவுக்கு விரோதமான
யாரும் பில்லி சுனியம் இதை வச்சுருவாங்க, மந்திரவாதம் பண்ணுவோம், பயப்படாதுங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ள இஸ்ரவேலா இருக்கணும். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு பிடி கொடுத்துட்டா அவனுக்கு ஹோல்டு வந்துடும். ஆனால் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற தேவன். கீழ்ப்படியுங்க, எக்ஸாக்டாக கீழ்ப்படியுங்க. ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஆள்கிட்ட பேசாமல் இருக்கல, மாமியார்கிட்ட போய் பேசு. ஏடா மருமகள்கிட்ட நீ பேசாமல் இருக்கல, நீ பேசு. நாத்தனார்கிட்ட, அதை எப்போ நான் சொல்லுவேன், இந்த நார் மாமனார் மாமியார் நாத்தனார் கொழுந்தனார் இதுதான் பிரச்சனை அப்படிம்பாங்க. நமக்கு நார் பிரச்சனையே விசுவாசிக்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறேன்? எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும், இல்லை எல்லா நாரும் வரணும். அல்லேலூயா. நம்ம தாழ்த்தி போய் ஒப்புரமாயிரும். நல்லா ரட்சிக்கப்பட்ட உடனே சொத்து தகராறுல எங்கள் சித்தப்பா 2 சித்தப்பாலாம் பேசாமல் இருந்தாங்க பெற்றோர்லாம். நாங்களும் ரட்சிக்கப்படலை. அப்போ சொத்து விஷயந்தான். ரட்சிக்கப்பட்ட உடனே ரோட்டில் பார்த்த உடனே நான் நேராக போய் தோத்துறேன் சித்தப்பா அப்படின்னு. அவருக்கு பெரிய ஷாக்கு. எங்கள் அம்மாவுடைய தங்கச்சி மாப்பிள்ளை. இன்னொரு சித்தப்பா அப்படி தான். ரட்சிக்கப்பட்டோன்னா எல்லாரையும் ஒப்புரவா எல்லாம் சமாதானம் ஆகிட்டோம். சொத்து நம்ம போகும்பொழுது சொத்து என்ன சொத்தை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு, யாவரோடு சமாதானமாக இருக்க பரிசுத்தமாக இருக்க நாடுங்கள். உங்களுக்கு விரோதி பிசாசை தவிர ஒருத்தர் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். எத்தனை பேர் ஆமோதிக்கிறேன்? சத்துருவை சிநேகிங்கள்னா சத்துருவே இருக்கக்கூடாது முதல்ல. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒப்புரமா இருங்க. பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, பீஸ் வித் ஆல் மென், யாவரோட சமாதானம். அவங்க தீமை செஞ்சிருந்தாலும், உங்கள் சொத்தை எடுத்திருந்தாலும், உங்களை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி இருந்தாலும், நீங்கள் அவங்களோட சமாதானம், அவங்கள நேசிங்க, சமாதானமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க எக்ஸாக்டா. அடுத்தபடியா பெரிய வெற்றியை தந்தார். யோசபாத்துக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, தோத்துறோன்னு அவன் உடனே ஆண்டவரை மறந்துடல. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது என்னென்ன, அந்த 2 நாள் 20 வரீங்க எங்கே புறப்பட்டாங்களோ தேவனுடைய ஆலயத்தில் எல்லாரும் நேரம் அங்கே வந்தாங்க. they came back to the temple of God. தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பெராக்காவிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. அருமையான ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் வெற்றியை தரும் பொழுது நெவர் ஃபர்கெட், வெற்றி கொடுத்தது ஆண்டவர் மறந்துடாதுங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. அருமையானவர்களே, அவங்க தாழ்மை ஹியூமிலிட்டின்னு எழுதியிருக்கிறேன். அடுத்தால தேங்க்ஸ் கிவிங் எழுதியிருக்கிறேன். 6வது ஹியூமிலிட்டி, 7வது தேங்க்ஸ் கிவிங். தாழ்த்தி உங்க புற விழுந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க, நன்றி சொன்னாங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாழ்த்துவதுனால ஒரு நாள் தாழ்ந்து போவதில்ல. ஹியூமிலிட்டி, தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். மனுஷருக்கு முன்பாக தாழ்த்துக்கிறாலும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினாலும் நீங்கள் தாழ்ந்து போகிறதே இல்லை. தேவன் உங்களை உயர்த்துவான். ஏற்ற காலத்தில் தேவங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்தில் அடங்கியிருங்கள், தாழ்மையாக இருங்க, நன்றியாக இருங்க. இன்னைக்கு கிராட்டிடியூடு தான் ஓல்டு டெஸ்டமெண்ட், ஓல்டு இயர் மெசேஜ் அதுதான். கிராட்டிடியூட்னா என்ன? நன்றியாக இருங்க, பெற்றோருக்கு நன்றியாக இருங்க, ஆண்டவருக்கு முதலாவது நன்றியாக இருங்க, மனுஷருக்கு நன்றியாக இருங்க. மனுஷர் செய்த நன்மைகளை மறந்துடாதுங்க. பி தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் பி தேங்க்ஃபுல் டு ஒன் another. இன்றைக்கு இந்த சத்தியம் என்ன? யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் நம்முடையது. கர்த்தர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். பிஸ்னஸில், ஃபேமிலியில், எல்லாவற்றிலையும் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்னு தெரியாது, அவர் யுத்தம் பண்ணுவார். அதை மாத்திரம் விசுவாசிங்க. யோசபாத்துடைய லைஃப்பை நீங்கள் தீர்மானம் பண்ணிடுங்க. ஐ எம் கோயிங் டு ஃபாலோ த லைஃப் ஆஃப் ஜெசபாத். ஜெகசபாத், யோசபாத்துடைய வாழ்க்கையை பாருங்க. பெரிய யூதாவுடைய ராஜா, பெரிய யுத்தம், ஆனால் பெரிய ஜெயம். இந்த ஆண்டு முழுவதும் இது வெற்றியின் ஆண்டு. இயர் ஆஃப் பிரேக் த்ரூ, இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். ஆண்டவர் வருகை தாமதிக்குமானா நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் நிறைய சாட்சி சொல்றதுக்கு வச்சுருப்போங்க. நான் விசுவாசிக்கிறேன், நிறைய சாட்சிகளை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. யோசபாத்துடைய தேவன் என்னுடைய தேவன்.
நம்முடைய தேவன்.